ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு காம்போ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து ஃபினிஷ் பண்ணுறேங்க. என்னன்னா முன்ன நிறையா பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. நம்ம காம்போ போட்டது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஷாப் ஓப்பனிங் ஆஃபராக தான் அது கொடுத்துருந்தோம். 2 வருஷம் ஆனதுனால சரி இந்த ஆஃபர் கொடுப்போம்னு கொடுத்தா ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கு ஸோ ரொம்ப நன்றிங்க. ஸோ இன்னையோட முடிச்சுக்கிறோம். இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட ஓவர் ஆயிரும். ஸோ வேணுங்கிறதுக்கு ஆர்டர் போடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு நான் வீடியோ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பண்ணுறது தான். இது வந்து ஆக்சுவலாக ஹை ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. டே 1 ப்ரைஸில் வந்து கொடுக்கலாம். எல்லாருமே 52% ப்ரோட்டீனுங்க. ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். குட்டிங் எல்லாமே சூப்பராக வளரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.8 ml பிளட். இது கப்பி, பீட்டா, மாலி, சோட்டை எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். குட்டிங்கும் எல்லாமே சூப்பராக சாப்பிடுங்க. பெல்லட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்த பெல்லட் நான் வீட்டில் நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பெல்லட் வந்து நல்லா எல்லாருமே யூஸ் பண்ண பிடிக்கும்ல. அதெல்லாம் 1.2 ml. இப்போ நான் கரண்ட்டில் நேற்றுக்கு இன்றைக்கி நான் இதான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு இருந்தால் வேறு ஃபுட்டு போடுவேன். நேற்றுக்கு இன்றைக்கி போடுவேன். என்ன இந்த ஃபுட்டு யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து தீர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிங்கிங் பில்லட்டுங்க. இந்த சிங்கிங் பில்லட்டோட வேல்யூ வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக சிங்கிங் பில்லட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. பிளான்ட் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபுட்டு யூஸ் பண்ணுங்கள். எங்கள் டைமில் எங்கள் சிங்கிங் பில்லட் கிடைச்சா யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா சிம்ஸோட க்ரோத்து, சிம்ஸோட ப்ரீடிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னன்னாங்க, இந்த சிங்கிங் பில்லட் போட்டு நீங்கள் 1 வாரம் ஊருக்கு போயிடலாம். ஆனால் நான் கடை வந்து ரீசெண்டாக போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாள் கடை லீவ் விட்டுருந்தோம். அப்போ வந்து இந்த சிங்கிங் பில்லட் எல்லாமே போட்டு போயிருந்தோம். ஒரு மீன் கூட எதுவுமே ஆளுங்க சொன்னால் நம்ம நீங்கள் ஏதோ 1-2 மீன் எப்படியா சாப்பிட இறக்கும். ஸோ அது வந்து காமன் தான். அது மட்டும் தான் இறந்துச்சே தவிர மற்றபடி இது ஃபுட் இல்லாமல் எந்த மீனுமே இறக்கலாம். ஸோ ஏதாவது ஊருக்கு இது போகிறீங்க எமர்ஜென்சி அப்படின்னா இந்த ஃபுட்டு கண்டிப்பாக போட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஸ்லோவாக சாப்பிடுங்க. அதே சொல்லிடுறேன், இது வந்து ஸ்லோவாக சாப்பிடும். சாப்பிடாமே இருக்குன்னு நினச்சிக்காங்க. இது வந்து பொறிச்சு சாப்பிட்ற ஃபுட்டு. இது வந்து தீனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு 2 போட்டுருங்க, பொறுமையாக சாப்பிடும். பிளான் நாங்கள் சிம்ஸ்கி இருந்துச்சா போடுங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிடும். அடுத்து ட்ரை வாம்ஸ். ஆக்சுவலாக ட்ரை வாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பாயிட்டு இது அவசரத்துக்கு கண்டுக்கிட்டு வாங்கினேன். இது கொஞ்சம் ஆக்சுவலாக இது ஈரோட்டில் தான் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் தான் தயாரிக்கிறேன். ஃப்ரெண்டோட இதுலேருந்து தான் வாங்கினது. இது வேணும்னு சொல்லுங்கள். ட்ரை வாம்ஸ் ஒரு பாயிண்ட் வரும், பச்சை கலர் பாயிண்ட் இல்லாட்டி இந்த பாயிண்ட் 2ல் ஏதோ ஒரு பாயிண்ட் வரும். இது இல்லாமல் மொய்னா கல்ச்சர் ஒரு பாயிண்ட் வருங்க. ட்ரை வாம்ஸ் வந்து சார் மொய்னா கல்ச்சர், அதுக்கப்புறம் கப்பி கிராஸ், கொஞ்சம் டக்பீடு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேபேஜ், அதுக்கப்புறம் ரைஸ் பீஸ் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கும். ரைஸ் பீஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கப்பி பேர் ஏதோ ஒரு பேர் கொடுப்பாங்க. அது என்ன கப்பினாலும் வச்சுக்கோங்க. மிக்சர் கப்பி, ஏன்னா எக்ஸாக்ட் கப்பி வராது. எக்ஸாக்ட் கப்பின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கப்பி, மிக்சர் கப்பியோ இல்லை கோப்ரா, ஏதோ ஒரு சில்லி மசூரி ஏதோ ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் நான் என்னென்னு சொல்லி காமிச்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உடனே ஸோ வாட்டர் கேபேஜ் வருங்க. ஸோ வாட்டர் கேபேஜ் இன்னையோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 2-3 வரும். ஏன்னா இது வந்து நிறைய கொடுத்தோம்னா கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக வரும். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய லாட்டாக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக போன தடவைலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அசோலா இந்த டைம் கொடுக்குறேங்க. அசோலா ரொம்ப வராதுங்க, 1-2 வரும், ஓகேங்களா? ஸோ 1-2 வரும். நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் என்கிட்ட ஃபுல்லாக பெரிய 5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குங்களா, அதுக்கு மாதிரி கொடுங்க அப்படிலாம் கேட்குறீங்க. எல்லாருக்கும் போய் சேரணுங்க, அதுதான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ், ஓகேங்களா? ஸோ ரைஸ் ஃபிஷ் ஒரு பேர் கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். சின்னது, ரொம்ப ப்ரீடிங் சைஸ் இல்லை, சின்ன சைஸ் பேர் 60 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பட் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது இல்லாமல் டக்பீடு, அதாவது பெரிய டக்பீடு ஒன்று கொடுக்குறேங்க. பெரிய டக்பீடு 1-2 கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த 3 லீஃப் வர டக்பீடு, சின்ன டக்பீடு இல்லை, பெரிய டக்பீடு 1-2 கொடுக்குறோம். இது இல்லாமல் கப்பி கிராஸ் அப்படின்னு தெரியுங்களா? ஸோ கப்பி கிராஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரும். கப்பி கிராஸ் கொஞ்சம் வரும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இப்பயுமே வீடியோவில் சொல்லிடுறேங்க, ரொம்பலாம் நிறையா இருக்காது, கொஞ்சமாக வரும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மொய்னா கல்ச்சர் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. இன்னொன்று லாஸ்ட் டே இன்னொன்று முடிச்சுக்கிறேன். இந்த ஃபிஷஸ் கொடுக்குறது இன்னொன்று முடிச்சிருக்கேன். ஆனால் பிளான்ஸ் எதுவுமே இருக்கல, எல்லாம் முடிஞ்சிச்சு. வேணுங்கிறீங்க நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஸோ எல்லா ஊருக்கும் நம்ம ஷிப்பிங் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க. சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான். வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.